குற்றவாளிகள் சட்டம் எழுதும் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி எப்படி கிடைக்கும்? தூத்துக்குடி வேடநத்தம் கிராமத்துல +2 படிக்கிற சிறுமி ஒருத்தவங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு துண்டுதான வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இப்பதான் +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சு காலேஜ் போய் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் சொல்லி பல கனவோட இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கனவுலாம் இப்போ பாத்ரூம் போறதுக்காக காட்டுக்கு போய் போயிருக்காங்க. ரொம்ப நேரமா அவங்களை காணோம்னு சொல்லி அவங்க போலீஸ் அதுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊருக்கு போய் நான் பாத்து வாங்கி உங்களுக்கு காவல்துறை தெரியாம நடக்கு. அதுக்கு தான் எதுவுமே கிடையாது. எவனாலும் குடிச்சிட்டு எங்க வீட்ல இருந்து தப்பு யாரை பண்ணிட்டாங்க கேள்வி கிடையாது. இது போலீஸ் தெரியாம நடக்க காலங்காலமா நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு உயிர் கூட நீங்க நம்ம செய்வீங்களா? 4 நாள் விட்டீங்க 5 நாள் யாரும் எல்லாம் பறந்து தான் அதோட வழி இப்ப ஆளுஞ்சிக்கறா இவன் ஆளுஞ்சிக்கறா இவன் எம்எல்ஏ கடப்படா இவன் வந்து சேர்மன் கடப்படா இப்படி சின்ன சின்ன இதுல விட போய் தான் பெருசா வந்து நிக்குது. அப்படியே போயிருப்பாங்க. இது எங்க ஸ்டேஷன் லிமிட்ல இல்ல, பக்கத்துல விளாத்திக்குளம் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டே வாங்க மார்னிங் வரைக்கும் அலக்கலை செஞ்சிருக்காங்க. இதே அதிகாரத்துல இருக்க யாராவது குடும்பத்தினருக்கோ உறவினருக்கோ நடந்திருந்தா வேர்ல்ட்லயே பெஸ்ட் போலீஸ் மாதிரி இவங்களை ஒர்க் பண்ணிருப்பாங்க. நம்ம நாட்டுல ஸ்டேட்ல தினம் பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டே தான் இருக்கு. சேலம் குமாரபாளையம் 7 வயது பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டுல 14 வயது சிறுமி தம்பி கூட போயிட்டு இருக்கும்போது கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. 2 வயது குழந்தைய திமுக பிரமுகர் ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. இதெல்லாம் ரீசனா நடந்ததுதான். கம்ப்ளைண்ட் பண்ண கேசஸே எவ்வளவு இருக்குமோ எவ்வளவு கேசஸ் கம்ப்ளைண்ட்கே வராம இருக்கும். தப்பு பண்ற இங்க யாருக்குமே பயமே இல்ல. யார் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அதிகாரத்துல இருக்கவங்களோட துணையோட தான் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்கள பயமே கிடையாது. கேட்டா மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கவுன்சிலர் அவங்க இவங்கன்னு சொல்லி அவங்களோட சொந்தக்காரங்க இவங்களோட சொந்தக்காரங்க சொல்லி போலீஸ் அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேறாங்க. தப்பி தவிர ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருனாலும் பேசப்பட்டு வைரல் ஆச்சுன்னா கைது பண்ணுவாங்க. அந்த கேஸ வருஷ கணக்கில் தடிப்பாங்க. அப்படியே அந்த கேஸ் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல தண்டனை கொடுத்தாலுமே மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. கேட்டா இது அரிதிலும் அரிதான வழக்குக்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி கொடுத்துட்டாலுமே சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சு அதை ரத்து பண்ணிடுவாங்க. இல்லைன்னா தண்டனையை குறைச்சிருவாங்க. ஒருத்தவங்களோட கனவை வாழ்க்கையை செதைச்சு அவங்களை கொலை பண்றது அரிதிலும் அரிதான வழக்கே கிடையாதா? இந்த தீர்ப்பு வழங்குற ஜட்ஜோ இல்ல இந்த நாட்டுல இருக்க ஏதாவது அதிகாரிகள் பொலிட்டீஷியனோட குடும்பத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? என்னதான் தண்டனை கொடுத்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் எல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பெயில ஜாமீன் வெளியே வந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னாலும் பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல கைது பண்ணி சிறையில் அடிச்சாங்க. அவங்களோட தீர்ப்பு ரொம்ப சீக்கிரமாவே கொடுத்தாங்க. அப்ப அவங்கள ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டு வரும் அவங்கள பார்க்கும்போது ஜெயில கஷ்டப்பட்ட மாதிரியே இருக்கு. பாக்ஸ் கட்டிங் அடிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஜெயில இவங்கள சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. சொர்க்கவாசல்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருப்பாங்க. அதுல அரசியல்வாதிகள் வந்து தப்பு பண்ணி ஜெயில இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியுமே ஜெயிலுக்குள்ளே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஷியலான ஆளுங்களை தப்பு பண்ணி உள்ள போய் சொகுசா வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி தப்புலாம் பண்றாங்களா? ஆனா இவங்களுக்கு பயமே இல்லையா? சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி தப்புகள் குறையும். இதை பத்தின கருத்துல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.